Linear sitting arrangement la 9th problem. 7 children A, B, C, D, E, F and G are standing in a row. எந்த டைரக்ஷன் கொடுக்காதனால நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவும் போல நார்த் சவுத்னே எடுத்துக்கோம். நார்த் சவுத்ல இருக்க மாதிரி எடுத்துக்கோம். இந்த பக்கம் லெஃப்ட் சைடு, இந்த பக்கம் ரைட் சைடு. 7 பேர் இருக்காங்க. ஏழு பேர் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்குன்னா G is to the right of D அப்படின்னு கொடுத்துருக்கு. நார்த்து சவுத்தில் ரைட் ஆஃப் டின்னு வந்தால் நான் உங்களை எப்படி எழுத சொல்லியிருக்கேன், டி முன்னாடி உட்காரணும், அதுக்கப்புறம் ஜி உட்காரணும். டியோட வலதுகை பக்கம் ஜி உட்கார்ந்துருப்பார், டியோட வலதுகை பக்கம் ஜி உட்கார்ந்துருப்பார். இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கிங்க. அந்த அவ்வளோதான். நார்த்துனா இந்த மாதிரி மாற்றி எழுதிருங்க. G is to the left of B னா G வந்து B யோட இடதுகை பக்கம் உட்கார்ந்துருக்காரு. இடதுகை பக்கம் சொல்லும் போது அதே ஆர்டர்ல என்ன நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டர்ல G உட்கார்ந்து B உட்கார்ற மாதிரி. அப்பதான் B யோட இடதுகை பக்கத்துல G உட்காருவார். அப்ப DGன்னு வரணும், GBன்னு வரணும். அப்ப மொத்தத்துல இது மூணையும் சேர்த்தா எப்படி வரும், D உட்கார்ந்து அப்புறம் G உட்கார்ந்து அப்புறம் B உட்காரணும், DGBன்னு வந்துடும். இதுதான் இந்த இதுக்கு DGBன்னு வந்துடும். அடுத்து A is on the right of C அப்படின்னா C உட்கார்ந்து A உட்காரணும். இப்போ புரியுது அவங்களுக்கு, C உட்கார்ந்து, ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் லெஃப்ட் ரைட் போய் பார்த்துட்டு இருந்தோம்னா லேட் ஆயிரும். அதனால இந்த மாதிரி ஷார்ட் கட்ஸ். A is on the right of C னா C உட்கார்ந்து A உட்காரணும். புரியுது. அடுத்து A and D have one child between them. இந்த Aக்கும் Dக்கும் நடுவுல ஒரு சில்ட்ரன் தான் இருக்கணும். அப்ப Dக்கு இந்த சைடு A போட முடியாது, ஏற்கனவே B இருக்காரு. அப்ப என்ன ஆர்டர் இருக்கு நமக்கு, ஏற்கனவே DGBன்னு இருக்கு. டிக்கு ஏக்கு நடுவுல ஒரு குழந்தை இருக்கணும் அப்படின்னு போடுறாங்க. அப்ப இந்த பக்கம் ஏ போட முடியாது. அப்ப இந்த சைடு ஒரு இடம் விட்டு இங்க ஏ போடலாம். இப்படி போட்டா டிக்கு ஏக்கு நடுவுல ஒரு குழந்தை உட்கார நம்ம இடம் விட்டுட்டோம். அதுதான் இந்த A and D have one child between them. ஏ இங்கிட்டு போடுறதா இங்கிட்டு போடுறோம், ஏன்னா அங்கிட்டு இடம் இல்லை, ஏற்கனவே பி உட்கார்ந்து இருக்காரு. அதனால ஏ இந்த சைடு தான் உட்காரணும். ஏ இந்த சைடு உட்கார்ந்தா அவருக்கு முன்னாடி யார் உட்காரணும், சி உட்காரணும். ஏன்னா சி ஏன்னு வரணும் இல்லையா, சி உட்காரணும். புரியுதா. இது வரைக்கும் இப்ப நம்ம போட்டுட்டோம். அடுத்து E and B have two children between them. E and B have two children between them அப்படின்னா இந்த பக்கம் போக முடியாது, ஏன்னா ஏற்கனவே 1 2 3 4 5 6 பேர் உட்கார்ந்துட்டாங்க. அப்ப பிக்கு ஈக்கு நடுவுல 2 இடம் இங்க விட முடியாது, ஏன்னா இங்க இருக்கதே ஒரு இடம் தான். இங்க ஒரு இடம் தான், 7வது இடம் இருக்கு, இங்கிட்ட 2 இடம் விட முடியாது. அப்ப இந்த சைடு பார்க்கணும், ஏன்னா சைடே நம்ம கொடுக்காதனால எந்த பக்கம் வேணாலும் இருக்கலாம். அப்ப 1 2 தள்ளி இங்க ஈ இருக்கணும். அப்பதான் ஈக்கும் பிக்கும் நடுவுல 2 பேர் இருக்க முடியும். D and F also have two children between them அப்படின்னா இந்த சைடு போனா ஏற்கனவே C உட்கார்ந்து இருக்காரு, இருக்க இடம் இது ஒண்ணுதான். இப்படி பார்த்தா F இங்க உட்கார்ந்து இருப்பாரு. இதுதான் நம்மளுடைய சீட்டிங் ஆர்டர். புரிஞ்சிருச்சா இப்ப உங்களுக்கு? G is to the right of D னா DGன்னு எடுத்துக்கணும், மாத்தி எடுங்க. G is to the left of B னா அப்படியே அதே ஆர்டர்ல GBன்னு வரணும். அப்ப D உட்கார்ந்து G உட்கார்ந்து அதுக்கப்புறம் B உட்காரணும். இதுதான் இந்த இது இது. ரெண்டாவது A is on the right of C அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், மாத்தி எழுதுங்க. C உட்கார்ந்து A உட்காரணும். A and D have one child between them அப்படின்னா Dக்கு Aக்கு நடுவுல ஒரு சைல்டு தான் இருக்கணும். இங்க பார்த்தா Dக்கு நடுவு B வந்துடுறாரு ஒரு இடம் விட்டு, அதனால இந்த சைடு A உட்கார வைக்க முடியாது. அதனால Aக்கு ஒரு இடம் விட்டுட்டு A இங்க ஒருத்தர் உட்கார்றதுக்கு இடம் விட்டுட்டு A இங்க உட்கார வைக்கணும். ஏ இங்க உட்கார்ந்தா அதுக்கு முன்னாடி சி இங்க உட்காரணும். அப்ப ஏற்கனவே இந்த சைடு வந்து நமக்கு 6 பேர் உட்கார்ந்துட்டாங்க. அடுத்து E and B have two children between them அப்படின்னு சொல்லல பிக்கு இங்கிட்டு போக முடியாது, ஏன்னா நமக்கு இங்க ஏற்கனவே 6 பேர் இருக்கிறதுனால ஒண்ணு இங்க ஒரு இடம் இங்க ஒரு இடம் அவ்வளவுதானே தவிர இந்த சைடு போக முடியாது. நமக்கு வந்தது என்ன வந்தது, CA நடுவுல ஒரு இடம் விட்டு DGB இப்படின்னு வந்துருச்சு. அப்ப நமக்கு மொத்தம் இங்க 6 சீட் இருக்கு. 1 2 3 4 5 6. அதனால 7வது இடம் இங்கேயும் இருக்கலாம், 7வது இடம் இங்கேயும் இருக்கலாம். சரியா, 7வது இடம் இங்க இருக்கலாம், இல்லது 7வது இடம் இங்க இருக்கலாம். மொத்தத்துல 6 இடம் இங்க வந்துருச்சு. ஆனா E and B have two children between them னா இங்கிட்டு 2 சில்ட்ரனுக்கு இடம் இல்லை. அப்ப இப்படி போகணும். அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல போய் இங்க E போட்டோம் அப்படின்னா E and Bக்கு நடுவுல 2 சில்ட்ரன் இருக்காங்கன்னு அர்த்தம்.
D and F also have 2 children between them அப்படின்னா Dக்கு இந்த சைடு போய் பார்த்தா C ஏற்கனவே இருக்கிறதுனால இங்க போட முடியாது. இங்க ஒரு இடம் காலியா இருக்கு. இங்க போட்டோம்னா கரெக்டா வருது. Dக்கு Fக்கு நடுவுல 2 children DGBன்னு இருக்காங்க. அப்ப நம்ம எப்படி போடுவோம் இங்க? C போட்டு A போட்டு E D G B F இப்படிதான் நம்ம போடணும். இப்ப பாருங்க நான் சொல்றது கரெக்டா வரும். DG வந்திருக்கா? வந்திருக்கு. GB வந்திருக்கா? வந்திருக்கு. CA வந்திருக்கா? வந்திருக்கு. A and D have one child between them. A and D க்கு நடுவுல E ன்னு ஒரு child இருக்கா? இருக்கு. E and B have 2 children between them. E க்கு B க்கு நடுவுல 2 children DG இருக்காங்க. D and F also have 2 children between them. D க்கு F க்கு நடுவுல GB இருக்காங்க. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா F இங்கேயும் போடலாம், இங்கேயும் போடலாம். அதனால Dக்கு அடுத்து 2 சில்ட்ரனுக்கு அடுத்து உட்கார்ந்துருக்காங்கன்னா இங்க போட முடியாது. அதனால இங்க போடுறோம். அதனாலதான் இங்கே எடுத்திருக்கோம். இங்கே பாசிபிலிட்டிஸ் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எடுத்து பார்க்கணும். அப்ப நம்ம கேட்டிருக்கிறது who is exactly in the middle. நான் இங்கிட்டு 3 பேர் விட்டுட்டு இங்கிட்டு 3 பேர் விட்டுட்டு D is exactly in the middle. இதுதான் நமக்கான ஆன்சர். D is exactly in the middle. ரொம்ப வர வர உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். இந்த ரைட் ஆஃப் லெஃப்ட் ஆஃப் மட்டும் நார்த்துக்கு எப்படி ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு ரிவர்ஸ்ல தான் வந்து நமக்கு வந்து இது வரும். அதனால நார்த்துக்கு வந்து ரைட் ஆஃப்னா ரிவர்ஸ்ல போடணும், லெஃப்ட் ஆஃப்னா அப்படியே போடணும்னு ஞாபகம் வச்சுங்க. ஒண்ணுமே மென்ஷன் பண்ணலைன்னா நார்த் ஃபேஸ். டி தான் நமக்குள்ள ஆன்சர். ஓகே. Thank you for watching.